உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறுவர் நிகழ்ச்சி அரங்கேறி இருக்கிறது. குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வந்து கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேரு பற்றி பேச இருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளராக சிறப்பாக நெறியாளுகை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழாசிரியர் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்க அத்தனை குழந்தைகளையும் தேவஸ்ரீ, சர்வேஸ், தங்க ஆராதனா, தங்க பரத், ஆதிஷ், ஹேமவர்ஷினி, இப்படி நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க பிள்ளைகள். இவங்களெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு உங்களெல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இப்போது திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களே. செல்ல குழந்தைகளுடைய செல்ல அத்தை வாங்க. அன்னை தமிழை வணங்குகின்றேன். இன்று பண்டித ஜவஹர்லால் நேருவை நினைவு கூறுகின்ற சிறப்பு நிகழ்வாக மிக இனிதான ஒரு நிகழ்வு இன்றைய நாள் தொடங்குகின்றது. ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேசவும் பாடவும் அவரை போன்று வேடமிட்டு பேசவும் கவிதை சொல்லவும் பல குழந்தைகள் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் மிக ஆர்வத்தோடு, மிக இனிமையான முகத்தோடு, இனிமையான குரலோடு ஜவஹர்லால் நேரு அவர்களை நினைவு கூறும் விதமாக இன்றைய நிகழ்வில் பங்கேற்பதற்காக இங்க எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்வுக்கு போகலாம். முதல் பங்கேற்பாளராக தங்க ஆராதனா அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேசுவதற்காக ஆர்வமா வந்திருக்காங்க. தங்க ஆராதனா வாங்க. நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால எல்லா நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக ஆர்வமுடன் பங்கேற்பவர்கள் தங்க ஆராதனா மற்றும் தங்கபரத். தங்க ஆராதனாவுக்கும் தங்கபரத் அவர்களுக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாங்க தங்க ஆராதனா. மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்கம்மா. வணக்கம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தங்க ஆராதனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமி பல்லாவரம் செங்கல்பட்டு மாவட்டம். பண்டித ஜவஹர்லால் நேரு 1884ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தை மோதிலால் நேரு, தாயார் சொர்பராணி அம்மையார் ஆவார். இவர் 1912ஆம் ஆண்டு லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இவரது மனைவியின் பெயர் கமலா நேரு. இவருக்கு இந்திரா பிரியதர்ஷினி என்ற மகள் பிறந்தார். 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நேருவை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது எனலாம். மகாத்மா காந்தியை அரசியல் குருவாக ஏற்றவர். நாட்டின் விடுதலைக்காக 9 வருடம் சிறையில் கழித்தார். சிறையில் இந்தியாவில் 1947ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை பிரதமராக பணியாற்றினார். நேரு குழந்தைகள் மற்றும் இளைஞர் நல கல்வி இவற்றுக்காக பாடுபட்டார். நேரு மாமா பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நேரு சுதந்திர போராட்டத்தின் போது பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். நேரு சிறையில் இருந்த நாட்கள் ஒரு சில நூல்களை எழுதினார். அது இந்தியாவின் கண்டுபிடிப்பு. இவரது முதல் பிரதமர் என்ற பெருமை இவரையே சேரும். இந்தியாவின் ஆபரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி, சமாதானபுரா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நேரு மாமா அவர்கள் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி மரணம் அடைந்தார். நன்றி, வணக்கம். சிறப்பு தங்காராதனா. நேரு அவர்களை பற்றி மிக நல்ல ஒரு வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளே நீங்க சொல்லிட்டீங்க. அவருடைய ஓவியத்தோட ஓவியத்தை இன்னும் கொஞ்சம் மேல உயர்த்தி காமிங்க.
சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. சிறப்பு சிறப்பு. நேரு அவர்களை பற்றியும், அவர் தாய் தந்தை பற்றியும், மனைவி, மகள் அனைவரை பற்றியும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அவரு சிறையில எழுதின நூல் முதற்கொண்டு எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு சான்றா ஒண்ணு சொல்லுவாங்க. அவரு சிறைச்சாலையில இருக்கும்போது எழுதின அந்த நூலை வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா 1,00,000 வாட்ஸ்அப் பதிவுகள் தேவைப்படுமா. அவ்வளோ பெரிய நூல் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. எல்லாம் சிறையில வந்து ஏதோ நம்ம பொழுது போகலாம் அப்படின்லாம் இல்லாம சிறைச்சாலையில இருக்கும் பொழுதும் அவர் அவ்வளோ படிச்சாரு, அவ்வளோ எழுதினாரு அப்படின்னு அவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா நேருக்கு புத்தகம் படிக்கிறது அவ்வளோ பிடிக்குமா. அதனாலதான் அவ்வளவு நூல் அவரெல்லாம் எழுத முடிஞ்சது. மிகச்சிறப்பு தங்க ஆராதனா. மிக மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. நன்றி அம்மா. தங்க பரத் ஐயா. தங்க பரத் ஆராதனா 2 பேரும் வந்துருக்கீங்க. தங்க ஆராதனா அழகா தன்னுடைய ஓவியத்தை வரைஞ்சு காமிச்சாங்க. ஜவஹர்லால் நேரு காமிச்சாங்க. அதை பத்தி கூட நம்ம அனிதாமா அழகா சொன்னாங்க. நீங்க காட்டின போது ஓவியத்தை காட்டினீங்க. ஆனா இந்த ஓரத்துல இந்த கை விரல்கள் இருக்குல்ல, அது பாதி தெரிஞ்சுது. அந்த கை விரலையும் நிழலையும் சேர்த்து வைத்து பார்க்கிற பொழுது அதுல எனக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுது. இத காணொளியா பார்க்கிற நீங்கெல்லாம் அதை பார்க்கலாம். அதாவது சுபாஷ் சந்திர போஸினுடைய உருவம் போல அந்த கை விரல்களும் அதனுடைய நிழல்களும் தெரிந்தது எனக்கு பார்த்தபோது. அவ்வளவு அழகா அந்த கையை வச்சிருந்தீங்க. நீங்க இயல்பா வச்சிருந்தீங்க. ஆனா அதுல வந்து ஒரு சுபாஷ் சந்திர போஸினுடைய உருவம் தெரிஞ்சுது. மகிழ்ச்சியா இருந்தது ராச்செல்லாம். நல்லா பண்ணீங்க. சிறப்பா பேசுனீங்க. மகிழ்ச்சி. அடுத்து தங்க பரத் வராரு. பல்லாவரம், அதாவது தாம்பரம் மாநகராட்சி பள்ளி படிக்கிறாரு. பல்லாவரத்துல இருக்காரு. ஜமீன் பல்லாவரம் பள்ளியில. வாங்க. மாலை வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். தங்க பரத். சொல்லுங்க. சொல்லுங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு நேரு இந்திய போராட்ட வீரர், இந்திய உயர்த்தி காட்டுங்க. பிரதமர் என்னும் படம் வச்சிருக்கீங்களா கையில? பண்டித ஜவஹர்லால் நேரு. கையில நேரு வச்சிருக்க அவர்கள் 1000 அம்மா தங்க பரத் அந்த படத்தை உயர்த்தி காமிங்க. படம் 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 தெரியல. தெரியுதாங்கம்மா? பேசுங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய விடுதலை வீரர், இந்திய போராட்ட இந்திய முதல் பிரதமர் என்னும் பெருமைகளுக்கு உரியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். மகாத்மா காந்தி அரசியல் குருவாக ஏற்றவர். நாட்டின் விடுதலைக்காக 9 வருடங்கள் சிறையில் கழித்தவர். சுதந்திர இந்தியாவின் 1947 முதல் 1964ஆம் ஆண்டு வரை பிரதமராக பணியாற்றினார். நேரு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலன், கல்வி இவற்றுக்காக பாடுபட்டார். குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். குழந்தைகள் இவரை நேருமாமா என்று அன்புடன் அழைப்பார்கள். நேரு மாமா பிறந்த தினமாக நவம்பர் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அப்புறம் ஜெயின் ராஜா, ஆசிய ஜோதி, சமாதானபுரா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். நேரு மாமா 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இறந்தார். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு தங்க பரத். தங்க ஆராதனா போல தங்க பரத்தும் நேரு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மிகச் சிறப்பா சொல்லிட்டாங்க. காந்தியடிகளை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு தங்க பரத் ரொம்ப அழகா அருமையா பேசினாங்க. நான் ஒவ்வொரு வார்த்தையும் நேரு மாமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவ்வளவு உரிமையா கூப்பிடுற அளவுக்கு நேரு அவர்கள் குழந்தைகள் மேல மிகுந்த அன்பை கொண்டிருந்தார். ஒரு முறை மதுரைக்கு வரும்பொழுதுதான் கார்ல வந்துகிட்டு இருந்தாராம் மகிழுந்துல. அப்ப நிறைய குழந்தைங்க அங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சான். உடனே வண்டி நிப்பாட்டி பக்கத்துல பலூன் வியாபாரி இருந்தாராம். கூப்பிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் பலூன் வாங்கி கொடுத்து ஊதி கொடுத்து தானும் அந்த பலூன் வச்சு விளையாடிட்டு இருந்தாராம். அதனால அவ்வளவு குழந்தைகள் மேல அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு கொண்டவர்
நேரு. அதனாலதான் நீங்க நேரு மாமான்னு உள்ள பாசமா வந்து அன்பா அழைச்சிட்டே இருக்கீங்க. மிகச்சிறப்பு தங்க பரத். அழகா சொன்னீங்க. ஓவியமும் சிறப்பு, நன்றி உங்கள் அம்மா. பேச்சும் சிறப்பு. நன்றி, நன்றி. நீங்க எல்லாம் ஏசுமி. பேசுறத கேட்டாக்கா ஜவஹர்லால் நேரு உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அவரை பத்தி பேசுறீங்கன்ற ஒரு பக்கம் இருக்கா, நீங்க எல்லாம் இந்த மாதிரி தைரியமா சிறப்பா பேசுறத பார்த்தாருன்னா உண்மையிலே மகிழ்ச்சி அடைவார். ஆனா அவர் காலத்துல இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இல்ல. ஆனா இந்தியா வந்து தொழில்நுட்ப ரீதியாக வளர்த்தவர் நேரு தான். 1947 ஆண்டு அவர் எடுத்துக்கிட்ட அந்த பொறுப்பு, முதல்வர் என்ற பொறுப்பு, அந்த பிரதமர் என்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு 1964 ஆண்டு வரை சற்றேறக்குறைய ஒரு 17 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்புகளை செய்திருக்கிறார். இப்போ நம்முடைய ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு சொல்றோம்ல, ரயில் பெட்டிலாம் செய்யறாங்க, அது அவர் தான் உருவாக்குனார். அவர் காலத்துல உருவானது தான். அதே மாதிரி இந்தியாவுக்காக ஒரு விமான நிறுவனத்தை, ஏர்லைன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ் என்ற விமான நிறுவனத்தை உருவாக்கினார். அதே மாதிரி இந்தியாவுக்கு பீரங்கிகள் செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். பாரத் மிகுமின் நிறுவனம் சொல்லுவாங்க திருச்சியில, அதை உருவாக்கினார். நிறைய அவரை உருவாக்கிய பொதுத்துறை பிலா இரும்பு உருக்காலை, பிலா இரும்பு உருக்காலைய அவர் தான் உருவாக்கி கொடுத்தார். நிறைய உருவாக்கி கொடுத்திருக்கார் இந்தியாவுக்காக. இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடு பட்டவர். உங்களை மாதிரி குழந்தைகள் மேல மிகுந்த பற்று உண்டு. ஏன்னா நீங்களா எதிர்காலத்தோட இந்தியா அப்படின்னு சொல்லி அவர் முழுவதுமாக நம்பினார். நீங்க தான் எதிர்காலத்து நேருனுடைய கனவுகளை, நேரு சொன்ன விடயங்களை எல்லாம் சிறப்பா நிறைவேற்றணும்னு விரும்பினார். அதெல்லாம் உங்க மேல் ரொம்ப அன்போடு இருந்தார். சிறப்புரா செல்லம். தங்க பரத் அழகா வந்து ஒரு படத்தை காமிச்சு அவரை பத்தி பேசினாரு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக மூன்றாவது பங்கேற்பாளர் படத்தை படத்தை விடவே பண்ண கையிலேயே பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிறப்பு. அதே போல நேரு கொள்கைகளையும் கையில பிடிச்சிட்டே இருக்கணும். ஆதிஷ், உங்க காணொலியை திறந்து வைங்க. ஆதிஷ், ஆதிஷ் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதிஷ். நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, 1 முதல் 3ஆம் ஆண்டு, உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். உலக வரலாற்றை படைப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை. குழந்தைகளின் அன்பு மாமா நேருவின் பொன்மொழியாகும். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற போது அதன் முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்றார். 1964 மே 27 காலமாகும் வரை இப்பதவியை வகித்து வந்தார். இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான நேரு காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1952 இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் குடியரசு இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான நேரு போருக்கு பின்னான காலத்து அனைத்து உலக அரசியலில் மிக முக்கிய நபரானார். இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற உலகத்தாரின் வார்த்தைகளை மாற்றி காட்டியவர் நேரு. நன்றி. சிறப்பு சிறப்பு. மிக அழகா சொல்லியிருக்கீங்க ஆதிஷ். நேருனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சிறப்பா எடுத்து மிக அழகாக சொல்லியிருக்கீங்க. மிக அழகு. நேரு அதனுடைய சட்டைப்பையில ஒரு ரோஜா குத்திருப்பார், தெரியுமா ஆதிஷ்? ஆதிஷ் தெரியுமா? பாத்திருக்கீங்களா? உங்க ஒளிவாங்கி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, அதை மைக்க ஆன் பண்ணுங்க. பாத்திருக்கீங்களா? எதுக்கு குத்திருப்பாரு தெரியுமா? நேரு எப்போ நீளமா ஒரு கோட்டு போட்டிருப்பார்.
அதனாலயே அந்த கோட்டுக்கு பேரு நேரு கோட்டுன்னே பேர் வந்து. நேரு. ஏன்னா நேரு மட்டும் தான் அந்த மாதிரி கோட் போடுவோம், வேற யாரும் போட மாட்டாங்க. நேரு கோட் ஆமா. அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த கோட்ல ஒரு ரோஜா பூ எப்பவும் குத்திக்கிட்டு இருப்பார். தன் சட்டை பையில ஒரு ரோஜா பூ குத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள மாதிரி இல்லங்க. குழந்தைகளுக்காக உங்கள மாதிரி குழந்தைகளை அடையாளம் காட்டி அந்த ரோஜா பூ ஒரு சட்டையில குத்திக்கிட்டு இருந்தார். ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னீங்க நீங்க. என்னன்னு சொன்னா, அன்றைக்கு 1947ஆவது ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த போது உலக நாடுகள்லாம் ஏதோ வெள்ளையர்கள் இருந்தாங்க, ஆட்சி நடத்துனாங்க, சிறப்பா இருந்த அந்த நாடு, இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தா இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவர்கள் நாட்டை ஆளத் தெரியாது. அடிமையாக இருந்தவங்க இவர்கள் நாட்டை ஆளத் தெரியாது என்று எண்ணிய போது ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு? உலகத்தை வந்து வியந்து பார்க்கிற வகையில இந்தியாவை மாற்றி காட்டுகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் சொல்றோம், நம்ம அப்துல் கலாம் கூட சொன்னார், இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம். நீங்கெல்லாம் கூட சொல்லுவீங்க. அந்த இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம் என்று நீங்கள் சொல்லுவதற்கு முதலாக சுழி போட்டவர் யாருன்னு கேட்டா நேரு தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த முதலா தொடங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? பிள்ளையார் சுழின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதான் சொல்லுவீங்க. முதல்ல ஒரு யாராவது செய்தாக்கா என்ன சொல்லுவீங்க? பிள்ளையார் சுழின்னு சொல்லுவீங்க. ஆனா இனிமேல் நீங்க என்ன பண்றீங்க? ஏதாவது முதலாக தொடங்குறீங்கன்னு சொன்னா அதை நேரு சுழின்னு சொல்லுங்க. நேரு தான் முதலாக இந்தியாவை வல்லரசாக்குவதற்காக கனவு கண்டவர். அதை தன்னுடைய காலத்திலே உருவாக்கி கொடுத்தவர். இந்தியா தற்சார்போடு, எல்லாவற்றிலும் தற்சார்போடு விளங்க வேண்டும், எதற்காகவும் அயல் நாடுகளை சார்ந்திருக்க கூடாது என்கிற கொள்கையில மிக உறுதியாக நின்று எல்லாவற்றையும் உருவாக்கி காட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர். ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த பிரதமர் மட்டும் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய எந்த பலனையும் பெற்றிருக்க முடியாது என்பதை நாம் சிறுவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறப்பு. அடுத்தவங்களை அழைங்க. சுப்பிரமணியம் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு. சுப்பிரமணி இடையில தான் விட்டுட்டாங்க. அது எப்பவுமே வரக்கூடியவர்கள். அப்புறம் இவங்க வந்திருக்காங்க, நம்ம தேவஸ்ரீ வந்திருக்காங்க. தேவஸ்ரீ அழைச்சிருவீங்க, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அதுங்க சர்வேஷ் இருக்கா போல. ஆமா சர்வேஷ் இருக்காரு. அதனால அண்ணா காத்திருப்பாரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேவஸ்ரீ கூப்பிடலாமா? தேவஸ்ரீ வணக்கம். தேவஸ்ரீ வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவஸ்ரீ. நான் முதல் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நேரு மாமா பாடல். குழந்தைகளில் தங்கம் நம்ம நேரு மாமாதா, ஆசியாவில் ஜோதி நம்ம நேரு மாமாதா, இந்தியாவில் முதல் பிரதமர் நம்ம நேரு மாமாதா, நீண்ட கால பிரதமரும் நம்ம நேரு மாமாதா, ரோஜாவின் ராஜாவும் நம்ம நேரு மாமாதா, மனிதர்கள் மாணிக்கம் நம்ம நேரு மாமாதா, பஞ்சசீல கொள்கையில் 5ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்த நேரு மாமாதா, தூய உள்ளம் கொண்டவர் நம்ம நேரு மாமாதா. நன்றி. சிறப்பு. நல்லா இருக்கு பாடல். நல்லா பாடியிருக்கீங்க. இந்த பாட்டு யார் பாடுறது? இந்த பாடல் யார் எழுதி கொடுத்து உங்களுக்கு? புத்தகத்துல இருக்கா? யூடியூப்ல இருந்து எடுத்தது ஐயா. யூடியூப்ல இருந்து எடுத்தீங்களா? சிறப்பு. அருமை. நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா பாடு. தேவஸ்ரீ உங்க பள்ளியில பாடினீங்களா இந்த பாடல்? ஆமா பாடினீங்களா? அருமை. இப்படிதான் இருக்கணும். ஒரு பாடல் பாட தெரியும்னா அதை வந்து பள்ளியில ஒரு குழந்தைகள் தினத்துக்கும் போது அதை பாடணும் சிறப்பா. அதை விட்டுட்டு இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன்னா நேரு படிக்கிற காலத்துல அவர் பல்கலைக்கழகத்துல எல்லாரும் மேடை ஏறி பேசியே ஆகணுமா. ஆனா அவரு மேடையில போய் ஏறி பேசினதே இல்லையா, பயம். பின்னாடி காலத்துல அரசியல்ல அவ்வளோ பேசினவரு படிக்கும்போது பேசவே மாட்டாராம், பயந்துகிட்டு. தேவஸ்ரீ மாதிரி தைரியம் அப்பவே நேருவுக்கு இல்லையே. நேரு மாமாவுக்கு பேசலைன்னா அபராதம், ஃபைன் கட்டணுமா, காசு கட்டணுமா. நான் காசு கட்டினாலும் பரவாயில்ல பேச மாட்டேன் அப்படின்னு அவர் மேடையே ஏறலையாம்.
அதனால தேவஸ்ரீ மாதிரி இப்பவே எல்லாம் மேடை ஏறிட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நேரு மாமாவோட பொண்ணு மாதிரி நீங்களும் ரொம்ப அழகா வருவீங்க. நேரு மாமாவோட பொண்ணு யார் தெரியுமா? இந்திரா காந்தி. சொல்லு. இந்திரா இந்திரா காந்தி. அவங்க முடி அமைப்பு ஹேர் ஸ்டைல் கூட கிட்டத்தட்ட இந்திரா காந்தி மாதிரிதான் இருக்கு. அதனால நீங்களும் பெரிய பொண்ணாகி இந்திரா காந்தி மாதிரி ஒரு அயன் லேடியா வரணும். வருவீங்களா? சரிங்கம்மா. சரிங்க தேவஸ்ரீ, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து கலந்துகிட்டது. பாடினது ரொம்ப அழகா இனிமையா நல்லா இருந்துச்சு. சிறப்பு தேவஸ்ரீ. இதே மாதிரி எல்லாத்துலயும் நிறைய நிறைய பங்கிடுங்க. சரியா? சரி, சிறப்பு சிறப்பு. அடுத்த பங்கேற்பாளர் கூப்பிடலாமாங்க? சர்வேஷ். நல்லா பாடுனீங்க தேவஸ்ரீ, நல்லா பாட்டு பாடுனீங்க. உங்க பாட்டுல ஒரு வரி, நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் நேரு மாமான்னு சொன்னீங்க. உண்மையில அவர் தான். இதுவரையில இந்தியாவில் பிரதமர்களிலேயே 17 ஆண்டுகள் தொடர்ந்து பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு. அவருக்கு அந்த சிறப்பு உண்டு. ஏன்னா அவர் இருந்த வரையில அவர் யாரும் எதிர்க்கல. ஏன்னா அவர் அவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டாரு. அவர் மீதுல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. எல்லா வகையும். ஏன்னா அவரே பெரிய பணக்காரர். இப்ப நம்ம இந்தியாவினுடைய ஜனாதிபதி இருக்கக்கூடிய மாளிகை வந்து அவரு இந்திய அரசாங்கத்துக்கு இலவசமாக கொடுத்தது. ஜனாதிபதிக்காக அந்த மாளிகையே தன்னுடைய வீட்டையே கொடுத்துருவார். அவ்வளவு பெரிய பணக்காரர், வசதி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா அவரு தன் நாட்டுக்காக அந்த வசதி வாய்ப்பு எல்லாம் விட்டுட்டு சிறைக்கு சென்று கட்டாந்தரையில படுத்து, அப்ப கூட நிறைய நூல்கள் இருக்கு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற அவர் எழுதின நூல் தான். அதே மாதிரி தன் மகள் பிரியதர்ஷினிக்கு கடிதங்கள் எழுதியிருக்கார். அந்த கடிதங்கள்லாம் ஏதோ பொண்ணுக்கு எழுதின கடிதம்னா சாதாரணமா இல்லை. பெண்ணுக்கு எழுதின கடிதங்கள்ல நாட்டினுடைய நிலவரங்களை பற்றியும் இந்த தேசத்தை எப்படி முன்னேற்றணும் என்பதை பற்றியும் அந்த கடிதத்தை எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை படிச்சுதான் அவங்க பிரியதர்ஷினின்னு பேர். பிரியதர்ஷினா பின்னாடி இந்திரா காந்தின்னு பேர். அவங்க வந்து பிற்காலத்தில் பெரிய தலைவியாக வந்து நேருவுக்கு இணையான ஒரு தலைவியாக அவர்களும் அந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். சிறப்புமா. ஐயா, நீங்க சொன்னது எனக்கு ஒரே ஒரு செய்தி நினைவுக்கு வருது. அவர் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாரு, யாருமே அவர் எதிர்த்தே பேசல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப பத்திரிகையில ஒரு தடவை ஒருத்தர் எழுதினாராம், இப்படி நேரு பண்றதை யாருமே நீங்க வந்து தட்டி கேட்காம இருக்கீங்க, யாராச்சும் ஒருத்தராவது எதிர்த்து கேளுங்க, இல்லைன்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆயிடுவாருன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருந்தாராம். அது யாருன்னு தேடி கண்டுபிடிச்சா நேரு தான் ஒரு பொழிப்பெயர்ல அப்படி எழுதியிருக்கிறாராம். யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க, எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நேருவே அப்படி எழுதியிருந்தாராம். அந்த வகையில யாருமே அதாவது தவறு செஞ்சா தானே எதாவது எதிர்த்து கேட்க முடியும். அந்த வகையில பணக்கார ஏழையா இருந்து எளிமையா இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய பணக்காரா இருந்து எளிமையா நேர்மையா இருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியா கருதப்படுது அவருடைய வாழ்க்கையில. தேவஸ்ரீயோட பாட்டுல இவ்வளவு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அவ்வளவு அருமையான ஒரு பாடல், சிறப்பா இருந்துச்சு. அடுத்தது சர்வேஷ் அவர்களை அழைக்கலாமா? சர்வேஷ், ஆயத்தமா இருக்கீங்களா? வணக்கம் வாங்க சர்வேஷ். சர்வேஷ். வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன செய்ய போறீங்க? பேச போறீங்க? நேருவை பத்தி சில வரிகள் படிச்சு காமிக்க போறேன் தாத்தா. வாங்க செய்யுங்க. ரோஜாவின் ராஜாவாம், குழந்தைகளுக்கு ராஜாவாம், நமதருமை மாமாவாம். முன்னாள் இந்திய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருவின் வாழ்க்கை குறிப்பு எங்கள் எளிய வரிகளிலே. அலகாபாத் நகரிலே அவதரித்த நேரு, மோத்திலால் சொருபுராணி ஈன்றெடுத்த முத்து நேரு, கமலாவை கரம் பிடித்த நேரு, இந்திராவை மகளாக பெற்றெடுத்த நேரு, ஆங்கிலேயர் அடக்குமுறை வாழ்க்கைக்கு அஞ்சாத நேரு, காந்தி தலைமையில் விடுதலை போர் கண்ட நேரு, அடிமை விலங்கினை உடை தெரிந்த நேரு, சிறை வாழ்வில் பற்பல நூல்களை படைத்தளித்த நேரு, சுதந்திர இந்தியா கண்ட முதல் பிரதமராம் நேரு, நாட்டு மக்கள் மகிழ்ந்திடவே பாடுபட்ட நேரு, பன்மொழி புலமை பெற்ற நேரு, பார்ப்போற்றும் பஞ்சசீல கொள்கையை வகுத்தளித்த நேரு, ஆசியாவின் ஜோதி நேரு, சமாதான புறா என்று அழைக்கப்பட்ட நேரு, வெண்ணிறை ஆடை விரும்பி அணிந்த நேரு, வெள்ளையும் தன்னை பெற்றவராம் நேரு, குழந்தைகளின் மனதிலே குடியிருந்த நேரு,
குழந்தையோடு குழந்தையாய் வாழ்ந்த நேரு. மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கப்பட்ட நேரு. தோன்றேர் புகழோடு தோன்றுக என்ற குரலுக்கேற்ப வாழ்ந்தவர். தான் பிறந்த அலகாபாத் இல்லத்தை, ஆனந்த பவனத்தை குழந்தைகளுக்காய் அர்ப்பணித்த நேரு. அவர் பிறந்த நாளையே குழந்தைகள் தினமாக கொண்டாடும் நம் நாடு பேறு பல பெற்றது, பெருமைதானே அடைந்தது. அவர் தம் புகழை போற்றி புகழ்வோம். வாழ்க அவர் தம் புகழ், வளர்க அவர் தம் நினைவு. என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். சிறப்பு சிறப்பு. நேருவை பாடி ரொம்ப அமைதியா இருக்கு. சொல்லுங்க சர்வேஷ். இது வந்துட்டு என்னம்மா? பெரிய பாட்டி ருக்மணி வந்துட்டு எனக்கு ஆசையா சொல்லி கொடுத்தது. ஓ, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி, சிறப்பு சிறப்பு. நீங்க இந்த ஆடையில வெள்ளை கலர் ஆடை அணிஞ்சா நீங்களே நேரு மாதிரிதான் இருப்பீங்க. அதே போலதான் உங்க ஆடையே இருக்கு. சிறப்பு சிறப்பு. எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டீங்க. எல்லா செய்தியும் இந்த வண்ணத்திலேயே அவர் அணிவார். எல்லா வண்ணத்திலேயே உடை கொடுத்துவாரு. சிறப்பான ஒரு நேருவை பற்றி சிறப்பாக வாசித்தீர்கள். நேருடைய வாழ்க்கை குறிப்புகளில் முக்கியமான குறிப்புகளை எல்லாம் சொன்னீங்க. தன் வாழ்நாள் முழுவதும் இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்காக தியாகம் செய்தவர். சிறையிலே 9 ஆண்டுகளை கழித்தவர். 17 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய பாரத பிரதமராக இருந்தவர். பாரதத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களே என்னுடைய ஆலயங்கள் என்று குறிப்பிட்டவர். அவர் கோயிலுக்கு போக மாட்டாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, செய்தியாளர்கள் கேட்டாங்க, நீங்க ஏன் கோயிலுக்கே போறீங்க, நாத்திகரான்னு கேட்டாங்க. சாமி கும்பிட மாட்டீங்கன்னு கேட்டாங்க. இல்லையே, நான் தினந்தோறும் கோயிலுக்கு போறேனே அப்படின்னாரு. எப்போ நீங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களைத்தான் கோயில்களாக பார்க்கிறேன். பாரத தேசத்தை, பாரத தேவியைத்தான் நான் தெய்வமாக பார்க்கிறேன் என்று பொருள் வரும்படியாக அவர் கூறினார். மிகுந்த படித்தவர். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த படிப்பாளிகள் ஒருவர். வழக்கறிஞர். கல்வியை இங்கிலாந்தில பயின்றவர். பள்ளியிலே பெரிய பள்ளியில படித்தவர். அவர் போக்குவரத்துக்கு வீட்டுல 4-5 கார் இருக்கும். எந்த கார்ல ஏறிட்டு போவார், எந்த கார்ல ஏறிட்டு வருவார். அந்த அளவுக்கு வசதி. அந்த காலத்துல காருங்கிறதே பெரிய விடயம். அந்த காலத்துல கார் வச்சிருக்கிறதே பெரிய விடயம். அந்த காலத்துல 4-5 கார் அவங்க வீட்டுல இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர் இருப்பாருங்க. கார் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் தனி கவனம் பெற்றவர்கள். அந்த காலத்தில் கார் என்பது அவ்வளவு பெரிய ஒரு விடயம். அது யார் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல? வெள்ளைக்கார கவர்னர்கள் மட்டும்தான் கார் வச்சிருப்பாங்க. இல்ல பெரிய பேர அரசர்கள், இந்த ஜெய்ப்பூர் மகாராஜா அந்த மாதிரி இருக்கிறவங்க கார் வச்சிருப்பாங்க. அதற்கு இணையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. ஆனா அம்மா சொன்னாம ரொம்ப எளிமையின் வடிவமாக வாழ்ந்தவர். அவர் ஒரு முறை சிறைக்கு போயிட்டு சிறையிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. அதான் விடுதலை, அந்த காலம் முடிஞ்சு விடுதலை ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே அவருடைய மனைவியார் கமலா நேரு ஒரு காப்பி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கணவர் சிறையிலிருந்து வந்திருக்காரு, அவர் கொடுக்கிற போது அவர் அதை வாங்க கூட இல்லை. அதற்கு முன்பாகவே அடுத்த ஒரு வழக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது, உங்களை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு காவல்துறை நிக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காவல்துறை அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் உட்கார்ந்துருக்காரு வீட்டுல. இன்னும் ஒரு காப்பி கூட குடிக்கல, அதுக்குள்ள அடுத்த கைதுன்றாங்க. அந்த காப்பியை கூட குடிக்காம கமலா நேரு அம்மா கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த சிறைவாசத்துக்காக சென்றவர் ஜவஹர்லால் நேரு. போலீஸ் வந்துச்சுன்னா ஓடி போய் பின்னாங்க பின்கட்டில் ஒளிஞ்சிக்கல. அவர் பின்கட்டில் ஒளிஞ்சிக்கல. இல்லை இப்ப இருக்காங்களே சில பேர், எங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படி மருத்துவமனையில் பட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. அவரு சரிதானே வர்றேன்னு சொல்லிட்டு போய் அந்த சிறைக்கு போனாரு. அவருடைய மகள் பிறந்த போது கூட ஒரு சிறையில தான் இருந்தார். சிறையில் இருக்க போது தான் அந்த மகள் பிறந்தாங்க.
தன் வாழ்நாள்ல பெரும்பகுதியை சிறையிலையும் நாட்டுக்காகவும் செலவிட்டவர். பிரதம மந்திரியாக கூட நாட்டுக்காக தான் வாழ்ந்தார், தன் வீட்டுக்காக அவர் ஒன்றும் வாழல. அந்த மாதிரி இருந்த ஒரு நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர், நம்முடைய தலைவர், நாம் போற்ற வேண்டிய ஒரு தலைவர். அதனால அவர் நம்ம நேரு மாமான்னு சொல்றோம். நம்முடைய உறவாக பார்க்கிறோம் அவரை. வெறும் தலைவராக கூட பார்க்காம உறவாக பார்க்கிறோம். இன்னும் யோகஸ்ரீலாம் வந்திருக்காங்க, பேச இருக்கிறாங்க. அடுத்து அழைங்க. ரொம்ப சிறப்பான நிகழ்வு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவஸ்ரீ அவர்கள் 1ஆம் வகுப்பு குழந்தை ரொம்ப அழகான இனிமையான பாடல் ஒண்ணு பாடினாங்க. அடுத்ததா 10ஆம் வகுப்பு மாணவன் சர்வேஷ் அவர்கள் நேருவை பற்றி மிக அழகான உரையாற்றினாங்க. ஏன்னா இந்த காலத்துல 10ஆம் வகுப்புன்னு சொல்லும்போது பொதுத் தேர்வு, அதுக்கு படிக்கணும்னு அப்படி இருக்கிற குழந்தைங்க தான் இப்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. சர்வேஷ் மாதிரி இந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த உரையை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்து படிக்கிறீங்க. பார்த்து படிக்கிறது கூட அடுத்த விஷயம். யார் வேணாலும் பார்த்து படிச்சிடலாம். இப்ப ஐயா சொல்லும்போது அந்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்க உன்னிப்பா நீங்க கேக்குறீங்க. அதை நீங்க ஆமோதிச்சு கேட்கும்போது, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்வா இருக்கு. ஏன்னா இதுதான் கல்வி. வெறுமனே பாடப்புத்தகம் மட்டும். நான் ஒரு ஆசிரியர் தான், 10ஆம் வகுப்பு எடுக்கிறேன். நான் என்னுடைய பள்ளி குழந்தைங்களுக்கு சொல்றதும் அதுதான். படிப்புன்னு அதுலயே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா போட்டிகளையும் கலந்துக்கணும், எல்லா விஷயங்களுமே நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கறத நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். அந்த வகையில 10ஆம் வகுப்பு படிக்கிற நீங்க பாடப்புத்தகத்தை தாண்டி நேருவை பற்றி இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு உரையாற்றி இந்த செய்திகள் எல்லாத்தையும் கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு அமைதியா கேட்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஏன்னா நிறைய பக்கம் பட்டிமன்றம் அதெல்லாம் நடக்குது. இன்றைய தலைமுறையினர், இன்றைய குழந்தைங்கள்லாம் என்ன பண்றாங்க, நாட்டை பத்தி கவலைப்படுறது இல்ல, ஆமாவா இல்லையா அப்படி இப்படிலாம் பட்டிமன்றம் நடக்குது. ஆனா உங்களை மாதிரி இளைய தலைமுறை, உங்களை மாதிரி மாணவர்கள் இருக்கும்போது கண்டிப்பா நம்முடைய நாட்டோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி சர்வேஷ் மாதிரியான நபர்களும் இருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாத நபர்களும் இருக்காங்க. அதை நம்ம மாத்துவோம், அவங்களையும் நம்ம வழி கொண்டு வருவோம் அப்படிங்கறத உங்க முகத்துல நான் பாக்குற சர்வேஷ் ரொம்ப மிகச்சிறப்பு. மிக நல்ல ஒரு பங்கேற்பு. உங்களுடைய பங்கேற்புங்கிறது அடிக்கடி எல்லாத்துக்கும் வாங்க, நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில பாடப்புத்தகம் மட்டுமே படிக்கிறவங்களையும் தாண்டி வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க. உறுதியா நான் அதை நம்புறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உங்களுடைய வாழ்த்துகின்றது. நன்றி, சிறப்பு. சர்வேஷ் தமிழறி வானொலி நடத்துகிற பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கார். நல்லா பாடுவார், நல்லா பாட்டு பாடுவார். அதனாலதான் என்ன செய்ய போறீங்க கேட்ட, பாட்டு பாடுவாரோன்ற ஆர்வத்துல தான் கேட்டேன். சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி சர்வேஷ். நன்றி. சுப்பிரமணி ஆயத்தமா இருக்காங்க ரொம்ப நேரமா. அடுத்தது யோகஸ்ரீ. சுப்பிரமணி ரொம்ப நேரமா கையை உயர்த்திட்டே இருக்கீங்க, வாங்க. இதானா அட சொல். வணக்கம் சுப்பிரமணி. நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை தரக்கூடியவர்கள்ல சுப்பிரமணியம் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். அதனால சுப்பிரமணிக்கு இப்பொழுதே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்பிரமணிக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் நன்றி. சுப்பிரமணி சொல்லுங்க, நேருவை பற்றி பேச போறீங்களா, பாட போறீங்களா? கவிதைங்க அம்மா. சொல்லுங்க சுப்பிரமணி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேர் சுப்பிரமணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொத்தப்பாளையம். நான் இப்பொழுது நேரு மாமா பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். நேரு மாமா வந்தாரு, நேர்த்தியாக நின்றாரு, கதை சொல்லி தந்தாரு, கவிதை பாட சொன்னாரு, வெள்ளை புறா தந்தாரு, ரோஜா பூ தந்தாரு, பாரத நாட்டிலே பாரதத்தோடு வாழவே விளையாடும் குழந்தைகளிடம் வேற்றுமையாய் நீக்கி விட்டாரு, ஒற்றுமை விதையை விதைத்தாரு. நன்றி, வணக்கம். சிறப்பு. சுப்பிரமணியன்னு பேர் வச்சுட்டு அப்புறம் கவிதை சொல்லாம இருந்தா எப்படி? அப்படிதானே சுப்பிரமணி? சிறப்பு. நவீன இந்தியாவோட சிற்பி, சமாதான புறா அப்படின்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அது போல ஒற்றுமைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் நேரு மாமா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கவிதையை மிக சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அதாவது மூர்த்தி சிறுசினாலும் கீர்த்தி பெருசமாங்க இல்லையா, அது மாதிரி கவிதை சிறிதா இருந்தாலும் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் மிக சிறப்பா நல்ல செய்திகளா இருந்துச்சு. மிக்க நன்றி சுப்பிரமணி உங்களுடைய கவிதைக்காக. நன்றிங்கம்மா. நன்றி.
சுருக்கமா சின்னதா அழகா ஒரு கவிதை சொன்னீங்க. சிறப்பா இருந்தது சுப்பிரமணி. அருமையா இருந்தது. தொடர்ந்து நல்லா நன்றிங்க. பண்ணுங்க. நல்லா படிங்க. நல்லா பெரிய ஆள் ஆவாங்க. என்ன? சிறப்பு. ஐயா நான் வெளியேறிக்கலாமா ஐயா? ஆ சரிங்க. நன்றி சுப்பிரமணி. இருங்க இருங்க. சிறப்பாக அனைவருக்கும் அவருடைய பங்கு. வாங்க யோகஸ்ரீ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி யோகாஸ்ரீ. சின்ன நகராட்சி திறக்கப்பலில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் தமிழர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி யோகாஸ்ரீ. சின்ன நகராட்சி திறக்கப்பலில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் நேரு மாமாவை பற்றி பேச வந்துள்ளேன். நேரு மாமா 1882ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் மோதிலால் நேரு, இவர் தாயார் பெயர் அம்மையார். அவர் இருவருக்கு மூத்த மகனாய் பிறந்தார். நேரு மாமா தன் சிறு வயதில் கல்வி கல்லூரி அவர் தந்தை போல் வக்கீலாக மேல் படிப்பு படிக்க வெளிநாடு சென்றார். வெளிநாடு சென்று சில வருடம் ஆகிய பிறகு இந்தியாவிற்கு வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றினார். அனைவரும் என்று அன்புடன் இருந்தார்கள். அனைத்து மக்களும் ராஜாவின் ரோஜா, ரோஜாவின் ராஜா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். நேரு மாமா 1914ஆம் ஆண்டு கமலா நேருவை திருமணம் செய்து கொண்டார். கமலா நேருவும் தன்னை சுதந்திரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். கமலா நேருக்கு ஒரு மகள் பிறந்தார். அவர்தான் இந்திரா காந்தி ஆவார். கமலா நேரு அவர்கள் இருந்தார்கள். நேரு மாமா தனது உமரில் தான் இறந்த பிறகு தன் சாவை இந்தியா முழுவதும் தூவ வேண்டும் என்று எழுதினார். அவர் ஆசையில் போல முழு ராணுவ படை மரியாதையுடன் முழு மரியாதை இறுதி சடங்கு செய்யப்பட்டார்கள். நன்றி அம்மா. நேரு மாமா கவிதை. நேரு ரோஜா பூ யோகஸ்ரீ தனது கருத்துக்களை மிக அழகாக சொல்லி தொடர்ந்து பண்டிதர் ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு பாடலை பாடி சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தவரை அழையுங்களம்மா. மிகச் சிறப்பு யோகஸ்ரீ. யோகஸ்ரீ சொன்னது போல நேரு அவர்கள் தான் இறந்த பிறகு அந்த எரித்த சாம்பலை இந்தியா முழுவதும் தூவ வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல ஆகாய மண்டல எடுத்து சென்று சுவாச காற்றாக இந்தியா தான் நேருவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவருடைய பேச்சின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா அவனுடைய பங்களிப்பு கொடுத்தாங்க. அடுத்து தங்க ஆராதனா அவர்கள் நேரு மாமா அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடுறதுக்காக வர்றாங்க. வாங்க தங்க ஆராதனா. வணக்கம் அம்மா. வணக்கம். பாடுங்கம்மா. நேரு மாமா பற்றிய பாடல். உலகம் வாழ்வது உழைப்பாலே, உண்மை நிலைப்பது உழைப்பாலே, உயர்வு தாழ்வு இல்லை பிறப்பாலே, பல் உயர்ந்தோர் உழைப்பில் பயனாலே, சாதிக்கு சவுக்கடி ஈவேரா, சமுதாய சிற்பியே அம்பேத்கர், சமத்துவ நெறிக்கு அறிஞர் அண்ணா, விஞ்ஞானத்துக்கு அறிவியல் அப்துல் கலாம், அகிம்சைக்கு காந்தி கஸ்தூரிபாய், அகிலம் போற்றும் நேரு மாமா, சேவைக்கு அன்னை தெரேசாவும், நம் செந்தமிழ் காவல் பாரதியும், அறிஞராவது உழைப்பாளே, அகிலம் வெல்வது உழைப்பாளே,
கொள்கை சிலப்பது உரைப்பாலே, கொடுமைகள் களைவது உழைப்பாலே, உலகம் வியக்க பறந்து நாம் உயர்வை அடைவோம் உழைப்பாலே. உழைப்போர் நாட்டின் இல்லை என்றால் பல உய்தோர் வாழ்க்கையும் செல்லாது. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு தங்காராதனா. நேரு பற்றி பாடல் சொல்லும்போது உழைப்ப முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு செய்தி அது. ஏன்னா நேரு அவர்கள் காலத்துல பக்ரானங்கள் அணை கட்டப்பட்ட போது அந்த அணை திறக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நேரு அவர்கள் வந்து போயிட்டு இந்த அணை கட்டும் போது இந்த தொழிலாளிகளுடைய வியர்வை தான் அதுல அதிகமா கலந்துருக்குது, அவங்க கையால திறக்கிறதா சிறப்புன்னு சொல்லி பக்ரானங்கள் அணையை கட்டின தொழிலாளி ஒரு பெண் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு அணையை திறந்தாங்களாம். அந்த அளவுக்கு உழைப்பை மதித்தவர் நேரு. அதனால நீங்க பாடின பாடல் மிக சிறப்பான பாடலாக என்ன சொல்றது, இந்த நேரத்துல நீங்க நேருவை பற்றி நினைவு கூறத்தக்க ஒரு விஷயத்துல உழைப்பை முதன்மைப்படுத்திய ஒரு பாடலாக இருந்தது. மிக சிறப்பான ஒரு செய்தி. நல்ல பாடல், சிறப்பான பாடல். இந்த பாடல் எங்க இருந்து எடுத்தீங்க? அம்மா எங்க இருந்து எடுத்தீங்க அந்த பாடல்? அம்மா எழுதி தந்தாங்கம்மா. சிறப்பு அம்மா எழுதி சிறப்பு. கொடுத்தாங்க. மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. நல்லா எழுதி கொடுத்தாங்க. தங்காராதனாவுடைய தாயார் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. நாளைக்கு நிகழ்வு தமிழோட விளையாடுலாம் வரலாம், அந்த அளவுக்கு சிறப்பானவர். தங்காராதனா, உங்க அம்மா பேர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. அம்மா பேரு பாசுதா ஐயா. சுதா. சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. உங்க அம்மாவுக்கும் நன்றி. நீங்க பாடின பாடலுக்காக எழுதி கொடுத்தாங்க இல்லையா, அம்மாவுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. ஏற்கனவே சிறப்பு. கணாமையா அவர்களுக்காக பாடல் எழுதி கொடுத்தாங்க தானே? அம்மா தானே எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. காந்தி 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 காந்திக்காக. சிறப்பு சிறப்பு. ஈன்ற பொழுதின் பெரிது ஊக்கம் அப்படிங்கிற மாதிரியே உங்களை பாராட்ட பாராட்ட உங்களுடைய அம்மாவுக்கு தான் ரொம்ப மகிழ்வா இருக்கும். சிறப்பு. நல்ல ஒரு ஜவஹர் தாய் அவங்க. அவரு மறைந்த போது எனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 8 வயது இருக்கும். எனக்கு 8 வயதா இருக்கும். ஒரு 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருப்பேன். 3ஆம் வகுப்பு முடிச்சுட்டேன். 3ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 4ஆம் வகுப்பு சேர்ந்திருக்கிறேன். அப்பதான் அவர் இறந்துட்டார். ஏன்னா அவரு மே மாதத்திலேயே நம்ம இறந்துட்டார். அதனால இந்த 3ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. அந்த இடையில ஒரு விடுமுறை நாள் இருக்குல்ல, அந்த விடுமுறை நாள்ல நாங்க ஏப்ரல் மாதத்துல வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். அப்ப இன்னொரு பள்ளியில சேர்க்கறதுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னும் பள்ளி தொடங்கல. அந்த நேரத்துல ஒரு நாள் நானும் எங்க மாமா என்னை கூப்பிட்டு போறாரு. எப்படி உங்களுக்கு எல்லாம் நேரு மாமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மாமா இருந்தார். அவர் தான் நேரு எனக்கு சொல்லி கொடுத்தவர். கூப்பிட்டுட்டு போறாரு. அப்ப போறபோது வழியெல்லாம் பார்த்தா அப்படியே அமைதியா இருக்கு. நாங்க எங்கேயோ சென்னையில ஒரு மூலையில இருக்கோம். அவர் எங்கேயோ டெல்லியில இறந்திருக்காரு. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. வெறும் வானொலி பெட்டி உண்டு, அப்புறம் செய்தித்தாள் உண்டு. அன்றைக்கு தான் முதல் முறையாக நான் வந்து பொதுவா காலை செய்தித்தாள்ல வந்து விடிகாலையில வந்துடும், 4:30 5 மணிக்கு வந்துடும். அன்றைக்கு தான் முதல் முறையாக செய்தித்தாள் காலை 6 மணிக்கு ஒரு முறை வந்தது. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஒரு முறை வந்தது. திருப்பி மீண்டும் அதே செய்தித்தாள் மாலையிலேயும் வந்தது. அதாவது காலை செய்தித்தாள் வழக்கமாக காலையில வர செய்தித்தாள் பகலிலும் மாலையிலும் அந்த செய்திகளை அப்ப உடனுக்குடனே தொகுத்து அதை போட்டு வெளியிட்டாங்க. அந்த மாதிரி செய்தித்தாளை வாங்கி படித்தோம். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற போது 2 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை. நான் போகல, பள்ளிக்கூடத்துக்கு போகல. 3ஆவது நாள் பள்ளிக்கூடத்துக்கு போற போது இந்த 2 நாட்கள்ல பள்ளிக்கூடத்துல ஒரு பேச்சு போட்டி அறிவிச்சிருக்காங்க போல இருக்கு. அது பேரு எடுத்திருக்காங்க. அப்ப என்னுடைய தமிழாசிரியர் என்ன பண்ணிட்டாரு, என்ன கேட்காமலே என் பேரையும் போட்டுட்டார். நான் வரல, வந்துருவான் பையன் வந்துருவான்னு சொல்லிட்டு என் பேரை போட்டுட்டார். நீலகண்டன் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவுன்னு போட்டார். ஆ பிரிவு தான் படிச்சேன். இப்ப நம்ம சர்வேஸ் 10ஆம் வகுப்பு அந்த மாதிரி 10ஆம் வகுப்பு. அப்ப நான் காலையில பேருந்துல போய் இறங்குறேன். நான் கொஞ்சம் தூரத்துல படிச்சேன். எங்க சித்தி வீட்டுல தங்கி படிச்சேன். அந்த 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். எங்க வீட்டுல இருந்து எங்க சித்தி வீட்டுக்கு போறப்போ அந்த பள்ளிக்கூடத்துல போய் இறங்கி போனா பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பேச்சு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. நான் உள்ள நுழைஞ்சோடனே நான் போய் என்னுடைய அந்த 10ஆம் வகுப்பு மாணவனோட உட்காந்துக்கிட்டேன். திடீர்னு நீலகண்டன் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது என் பேர் வரும்னு. எனக்கு என்னன்னே புரியல. நேரா போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 3 4 பேர் பேசினாங்க. பேசின போது தலைவர்களை பற்றி பேசியிருந்தாங்க அவங்க. ஸோ நான் நேரா போய் நின்ன உடனே என்னத்தை பத்தி பேச, எதை பத்தி பேசுறதுன்னு தெரியல. என்னமோ திடீர்னு ஒரு உத்வேகம் வந்தது.
நான் விரும்பும் தலைவர் அதான் தலைப்பு. தொடங்குற போது ஆண்டவர்களே, சந்த பசங்க அப்படிதான் பேசுவோம் இல்லைங்களா பள்ளிக்கூடத்தில். ஆண்டவர்களே, சான்றோர்களே, என் போன்றவர்களே, இங்கே தலைமையாக வீட்டிற்கும் தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது நான் விரும்பும் தலைவர் என்ற தலைப்பிலே பேசப் போகிறேன். நான் விரும்பும் தலைவர் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லிட்டேன். அதான் நான் விரும்பும் தலைப்புன்னு அப்போதான் தலைவர் முடிவு இருக்குன்னு அடுத்த உடனே என்னை அறியாமல் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜவஹர்லால் நேரு பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 3 நிமிடம் 2 நிமிடம் தான் பேசணும். பேசி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டேன். ஆனா என்னமோ தெரியல, அன்றைக்கு அந்த பேச்சு போட்டியில முதல் பரிசாக என்ன அறிவிச்சாங்க. எனக்கு அந்த பரிசை வாங்கி கொடுத்தது என்னுடைய பேச்சு திறமை கிடையாது, என்னுடைய ஆற்றல் கிடையாது. ஜவஹர்லால் நேரு அந்த அளவுக்கு நம்மோடு இணைந்து நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். மாணவர்களோடு பிள்ளைகளோடெல்லாம் ஜவஹர்லால் நேரு இணைந்திருக்கிறார் என்பதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஜவஹர்லால் நேரு என்னோட ஒரு நெருக்கமான, அவர் யாரும் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அவரை. ஒரு முறை பார்த்திருக்கேன், ஒரே ஒரு முறை 2 முறை பார்த்திருக்கேன் ஜவஹர்லால் நேரு. 2 முறை சென்னைக்கு வந்த போது 2 முறை பார்த்திருக்கேன். ஒரு முறை எலிசபெத் மகாராணியோடு வந்தார், அப்போது பார்த்திருக்கிறேன். இன்னொரு முறை காங்கிரஸ் மைதானம் மாநாட்டிற்கு வந்த போது பார்த்தேன். எலிசபெத் மகாராணியை பார்த்திருக்கிறேன் நான். அப்போ என்ன அவங்க 18 வயசு மகாராணியே ஒரு சின்ன பொண்ணு, அவ்வளவுதான். இளவரசி. அப்ப அவங்க மகாராணி கிடையாது, இளவரசி. அவங்க வந்து விக்டோரியா மகாராணிலாம் இருந்தாங்களா, அதுக்கப்புறமா இளவரசி வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தேன். அப்ப அவங்களோட கூட அவரை திறந்த கார்ல வந்தார். அப்ப பார்த்தேன். இன்னொரு முறை ஆவடி மாநாட்டுக்கு வந்த போது பார்த்தேன். 2 முறை பார்த்திருக்கேன். உண்மையிலேயே ரோஜா பூவோட நிறத்தோட இருப்பாரு. அந்த சிவப்பு, அந்த நிமிர்ந்த பார்வை, அந்த நீண்ட மூக்கு நீளமா இருக்கும், அந்த நீளமான மூக்கு, நாசி, எடுப்பான நாசி, அதெல்லாம் அவர் தனி அழகோட இருப்பாரு. அழகான ஒரு மனிதர், சிறந்த மனிதர். நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த பார்த்ததோ என்னமோ தெரியல, அந்த உணர்வோட அங்க போய் பேச எனக்கு பரிசு கிடைச்சிருச்சு. முக்கியமான விஷயம், நேரு அந்த அளவுக்கு நம்மளோட 2 கலந்திருக்கிறான்னு சொல்ல வர்றேன். மகிழ்ச்சி. தொடர். அடுத்தியா தங்க பரத்தா? தங்க பரத் இறுதியாக. தங்க பரத் நிகழ்ச்சியினுடைய நிறைவு செய்வதற்காக தன்னுடைய இனிமையான குரல்ல பாடுவதற்காக தங்க பரத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பாடுங்க தங்க பரத். வணக்கம். நேரு மாமா பாடு. குழந்தைகளே குழந்தைகளே உயிர் கலந்திருக்கும் புனகையிலே, குழந்தைகளே குழந்தைகளே கலந்திருக்கும் புனகையிலே, ஒன்றாய் கூடி சாப்பிடுவோமே, ஒற்றுமையாய் விளையாடுவோம், அன்பெரும் மலையில் நனைந்திடுவோம், ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம். குழந்தைகளே குழந்தைகளே கலந்திருக்கும் புனகையிலே, மாமா நேரு பிறந்த நாளே குழந்தைகளே, குழந்தைகளின் சிரிப்பு கண்களுக்கு விருந்து. குழந்தைகளே குழந்தைகள் உயிர் கலந்திருக்கும் புன்னகையிலே, குழந்தைகளே குழந்தைகளே உயிர் கலந்திருக்கும் புன்னகையிலே. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. தங்க பரத், தங்க ஆராதனா அவர்களும் தங்க பரத் அவர்களும் மிக அழகாக இனிமையாக பாடி இந்த நிகழ்வை ரொம்ப இனிமையா தொடங்கினாங்க. இனிமையா அவங்களாலேயும் நிறைவு பெற்றது. மிகச்சிறப்பு. அது ஒரு செய்தி என்னன்னா, நேரு தன்னுடைய சட்டைப்பையில எப்ப ரோஜா பூவை அணிய ஆரம்பிச்சாருன்னா, நரசிங் மேத்தான்னு ஒரு எம்பியாம். சரிங்களா? அந்த எம்பி ஒரு தடவை நேரு பார்க்க வந்திருந்தாராம். அவர் தன்னுடைய சட்டைப்பையில ரோஜா பூவை குத்தி இருந்தாரு. அதை பார்க்கும்போது நேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சான். உடனே பக்கத்துல இருந்த ஒரு ரோஜா செடியில இருந்து ஒரு ரோஜா பூவை எடுத்து தன்னுடைய சட்டைப்பையில அணிஞ்சுக்கிட்டாராம். அதுல இருந்து தொடர்ந்து அவரு ரோஜா பூவை அணிவதை அவர் பழக்கமா கொண்டிருந்தாரு அப்படின்னு ஒரு செய்தியானது சொல்லுது. ஆகையினால ரோஜாக்களை விரும்பக்கூடிய ரோஜாவின் ராஜாவா இருக்கக்கூடிய நேருவை பற்றி இவ்வளவு குழந்தைங்க, இவ்வளவு ரோஜாக்கள் அந்த ரோஜாவோட ராஜாவை பத்தி பேசினதும் பாடினதும் மிக சிறப்பு, கவிதை சொன்னதும் மிக சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு நிறைவடைந்தது. மிக்க நன்றி. பங்களித்த அனைத்து குழந்தைங்களுக்கும், நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிக சிறப்பான நிகழ்வு. ஐயா வாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜவஹர்லால் நேரு பத்தி இன்னும் எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நெறியாளுகை செய்த
திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர், சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாபி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழறி வானொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர். நன்றி, வணக்கம்.